இந்த டவுட் உங்களுக்கு இல்லைனாதான் நான் ஆச்சரியப்படுவேன். ஆமாங்க, முட்டைய பத்தி தான் பேரண்ட்ஸ்க்கு எக்கச்சக்கமான டவுட். எப்ப இருந்து ஆரம்பிக்கலாம்? மஞ்ச கருவா வெள்ளை கருவா எது ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்? இதுக்குதானே உங்களுக்கு இந்த டவுட். பாத்திரலாமா? முட்டை தாராளமா 6 மாசம் கம்ப்ளீட் ஆன பிறகு கண்டிப்பா உங்க குழந்தைக்கு கொடுக்கலாம், மாற்று கருத்தே இல்ல. மஞ்சக்கரு கொடுக்கலாமா சின்ன குழந்தைக்கு? மஞ்சக்கருல கொழுப்பு இருக்கே. ஆமா, கொழுப்பு இருக்கு. மஞ்சக்கருல இருக்கிற கொழுப்பு உங்க குழந்தையுடைய வளரும் மூளைக்கு ரொம்ப 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 முக்கியம். 80-90% அளவுக்கு பிரெயின் growth அந்த ஃபர்ஸ்ட் 2-3 இயர்ஸ்ல வந்துரும். பிரெயின்ங்கிறது உங்களுக்கு தெரியும், நிறைய நரம்புகளுடைய கனெக்ஷன். இப்போ ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் மாதிரி. அதுக்கு எப்படி இன்சுலேஷன் டேப் போட்டுரும், ஷாக் அடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு கவரிங் இருக்கோ, அந்த மாதிரி மூளையின் நரம்புகளுக்கு ஒரு கவரிங் இருக்கு. இததான் மைலினேஷன் சொல்றோம். சோ இதுக்கு கொழுப்பு சத்து ரொம்ப தேவை. அது உங்க முட்டையில இருக்கிற மஞ்சள் கருல இருக்கு. அது மட்டும் இல்லாம சில முக்கியமான நியூட்ரிஷன் முட்டையுடைய மஞ்சள் கருல இருக்கு. இது வளரும் குழந்தைகளுடைய மூளைக்கு மட்டும் இல்ல, உடலுக்குமே ஆரோக்கியமானது. தாராளமா கொடுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது மஞ்சள் கருவாவே இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 2-3 நாளைக்கு சிறிதளவு 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 அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஒத்துக்குச்சு, பிரச்சனை இல்ல, தொடர்ச்சியான வாந்தி இல்ல, வயிறு உப்புசம் இல்ல அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கிட்டு முட்டையுடைய வெள்ளை பாகத்தை கொடுக்குங்க. அதுவும் என்ன பண்ணுங்க, பாயில்ட் எக்ல கொஞ்சம் பார்ட்ஸ் அப்படி கொடுத்து கிராஜுவலா இம்ப்ரூவ் பண்ணுங்க. அலர்ஜி இல்லையா, தினம் ஒரு பாயில்ட் எக் தாராளமா உங்க குழந்தை 7th மந்த்ல இருந்து சாப்பிட ஆரம்பிச்சுக்கலாம். பாயில்ட் எக் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது. அப்படி சாப்பிடலன்னு வைங்களேன், ஸ்கிராம்பிள்ட் எக், போச்ட் எக், ஆம்லெட் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, குழந்தைய சாப்பிட வைங்க.